மக்களே, வெல்கம் டு ஜிஎஸ் லைஃப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என் ஸ்டைலில் எப்படி கார சட்னி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போதே சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கணும். அப்போ தான் அரைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் இஞ்சி போட்டு வதக்குனிங்கன்னா இஞ்சியோட வாசனையும் அந்த சட்னிக்கு டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கின அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நேகாவும் இல்லாமல் கொரன்னு இல்லாமல் எடப்பட்டமாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம்னா, அதுவும் இந்த கோதுமை தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த சட்னிக்கு கோதுமை தோசை ஊற்றலாமா? வாங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசைக்கல் சூடான அப்புறம் வெங்காயம் வச்சு தோசைக்கல்லில் எண்ணெயை தடவி கொஞ்சோண்டு 2 கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றும்போது அழகாக வராது, அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையெல்லாம் சிமெண்ட் வச்சு அடைக்கிற மாதிரி மாவு வச்சு அடைச்சிட்டு அழகாக வெந்த அப்புறம் திருப்பி போட்டு தட்டில் எடுத்து வச்சு நான் வச்ச சட்னி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த சட்னி உண்மையிலே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி மக்களே, நான் நைட் டின்னரை இந்த சட்னி வச்சு முடிச்சுட்டு தூங்குறேன். நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லுங்கள். பாய் பாய் மக்களே.